வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கேள்வியை பத்தி அலச போறோம். நம்மள சுத்தி தினமும் எத்தனையோ கருத்துக்கள், செய்திகள், போதனைகள் வந்துகிட்டே இருக்கு. இதுல எது உண்மை, எது பொய்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த குழப்பத்துக்கு சில பழமையான நூல்கள் ஒரு வழியை காட்டுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததிலிருந்து இரவு தூங்க போற வரைக்கும் சோஷியல் மீடியா, செய்திகள், நண்பர்கள்னு பல வழிகள்ல தகவல்கள் நம்ம கிட்ட வந்து சேருது. இதுல எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது? இது ஒரு பெரிய சவால் இல்லையா? இந்த கேள்விக்கு அந்த பழங்கால நூல்கள் என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நாம தேட போறோம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பேச போறோம்னு பார்த்தா, முதல்ல இந்த பலவிதமான குரல்கள் உருவாக்குற சிக்கலை பார்ப்போம். அப்புறம் உண்மையை கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்குவோம். அதை தொடர்ந்து இருள வந்த ஒரு பேரொளிய பத்தியும் அது கொண்டு வந்த செய்தியை பத்தியும் பார்க்கலாம். கடைசியா உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல நாம எப்படி ஒரு தேர்வு செய்யறதுன்னு முடிப்போம். வாங்க நம்ம தேடல ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி, பல குரல்கள் எது உண்மை? இது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு எச்சரிக்கையிலிருந்து தொடங்குது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அது இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு அப்படியே பொருந்துது. இந்த வரிகள் திருத்தூதர் யோவான் எழுதின ஒரு கடிதத்திலிருந்து வருது. ரொம்ப நேரடியான ஒரு அட்வைஸ். அதாவது, ஒருத்தர் சொல்ற விஷயம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, இல்ல நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்கன்றதுக்காக உடனே நம்பிடாதீங்க. முதல்ல அது எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அன்னைக்கு அவர் போலி இறைவாக்கினர்கள்னு சொன்னது இன்னைக்கு நாம சந்திக்கிற இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட நினைவுபடுத்துது இல்லையா? வாட்ஸ்அப் ஃபார்வேர்டுகள், யூடியூப் வீடியோக்கள், விதவிதமான சித்தாந்தங்கள்னு எது சரி எது தப்புன்னு பிரிச்சு பார்க்கறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் ஆயிடுது. ஆனா அந்த பழைய கடிதம் ஒரு எச்சரிக்கையோட மட்டும் நிக்கல, எது நிஜம் எது போலின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவியையும் நமக்கு கொடுக்குது. ஒரு சிம்பிளான லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி. வாங்க அந்த டெஸ்ட் என்னன்னு பாப்போம். அந்த டெஸ்ட் இதுதான். ஒரு கருத்து, இயேசு கிறிஸ்து மனித உடல்ல இந்த உலகத்துக்கு வந்தாருங்கிற விஷயத்தை ஏத்துக்குதா இல்லையா? இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, தெய்வீகமான ஒண்ணு நம்மளோட இந்த யதார்த்த உலகத்துக்குள்ள மனுஷனா வந்ததுங்கிறத ஏத்துக்கிட்டா அது கடவுள்கிட்டேருந்து வரதுக்கான அடையாளம்னு யோவான் சொல்றாரு. இதை மறுக்கிற எந்த ஒரு கருத்தும் வேற எங்கிருந்தோ வருதுங்கிறது தான் அவரோட வாதம். அப்போ இந்த கடிதம் 2 விதமான தூண்டுதல்களை ரொம்ப தெளிவா பிரிச்சு காட்டுது. ஒன்னு, கடவுள்கிட்ட இருந்து வர்றது. அது இயேசுவை மையமா வச்சிருக்கும், உலக ஆசைகளுக்கு மேல ஒரு பார்வையை கொடுக்கும். இன்னொன்னு, இந்த உலகத்திலிருந்தே உருவாகிறது. அது உலக விஷயங்களை பத்தி தான் பேசும். அதை கேட்கறவங்களும் உலக பார்வையிலே தான் இருப்பாங்க. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு யோவான் சொல்றார். சரி, இது வரைக்கும் நாம ஒரு தத்துவ ரீதியான டெஸ்டப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த டெஸ்டே ஒரு ஆளா நம்ம முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? கதை இப்போதான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. நாம மத்தேயு எழுதின நற்செய்திக்குள்ள போக போறோம். இந்த வரி கேட்கறதுக்கு ஒரு கவிதை மாதிரி இருக்கலாம், ஆனா இது ஒரு பெரிய மாற்றத்தோட அறிவிப்பு. அப்போ அந்த இருள்னா என்ன? அந்த பேர்வழினா யாரு? இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே எசாயான்னு ஒரு தீர்க்கதரிசி செபுலோன், நப்தலிங்கிற பகுதிகளில் ஒரு பெரிய ஒளி தோன்றும்னு சொல்லியிருந்தாரு. இப்போ திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்ட பிறகு இயேசு சரியா அதே இடத்துக்கு போறாரு. அதாவது ஒரு பழங்கால தீர்க்க தரிசனம் இப்போ உண்மையா நடக்குதுங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். ஓகே, இயேசு தான் அந்த பேரொளின்னு சொல்லியாச்சு. ஒரு லைட் இருந்தா அது இருட்ட வரட்டணும் இல்லையா? அப்ப இயேசுவோட வருகை என்ன செஞ்சது? அவரோட பேச்சும் செயலும் எப்படி அந்த ஒளியை நிரூபிச்சது? அதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுதான் அவரோட முதல் முழக்கம். மனம் மாறுங்க, ஏன்னா விண்ணரசு பக்கத்துல வந்துருச்சு. இதோட அர்த்தம், ஒரு புதிய யதார்த்தம், ஒரு புதிய ஆட்சி முறை வரப்போகுது, அதுக்கு நீங்க தயாராயிக்கோங்க அங்கிற ஒரு அழைப்பு தான் அது. அவரோட வேலை வெறும் பேச்சோட நிக்கல, 3 முக்கியமான விஷயங்களை செஞ்சாரு. 1, தொழுகை கூடங்கள்ல மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. 2, இந்த விண்ணரசு பத்தின நல்ல செய்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாரு. 3, இது ரொம்ப முக்கியம், மக்கள் கிட்ட இருந்த எல்லா நோய்களையும் குணப்படுத்தினாரு. பாத்தீங்களா, இங்க பேச்சும் செயலும் ஒன்னா போகுது. இதோட ரிசல்ட் சும்மா இல்ல, பயங்கரமான ஒரு இம்பாக்ட். அவரோட புகழ் சிரியா வரைக்கும் பரவுது. மக்கள் உடம்பு சரியில்லாத அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. அவரும் எல்லாரையும் குணப்படுத்துறாரு. இதனால கலிலேயா, எருசலேம்னு பல ஊர்கள்ல இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா அவரை பின்தொடர ஆரம்பிச்சாங்க. இப்போ இயேசுவோட இந்த உதாரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம், அந்த யோவானோட கடிதத்துக்கு. இப்போ அவர் சொல்ற விஷயம் நமக்கு இன்னும் பிரகாசமா புரியும். உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள கடைசி வித்தியாசத்தை அவர் எப்படி சொல்றாருன்னு பாப்போம். யோவான் சொல்றத பார்த்தா இங்க 2 டீம் இருக்கிற மாதிரி. ஒரு டீம் உலகத்துக்காக பேசுது. அவங்க பேச்சு, சிந்தனை எல்லாமே உலக விஷயங்களை சுத்தி தான் இருக்கும். இயல்பாவே உலகமும் அந்த மாதிரி குரல்களுக்கு தான் காது கொடுக்கும். இன்னொரு டீம் கடவுள்கிட்ட இருந்து பேசுது. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த குரலை கேட்பாங்க. அப்போ யார் பேசுறத யார் கேட்கறாங்கிறது தான் இங்க முக்கியமான அளவுகோல். அப்போ இந்த பழைய நூல்கள் சொல்ற கடைசி பாயிண்ட் இதுதான்.
ஒரு மெசேஜ் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க அது யார்கிட்ட போய் சேருது, யார் அதை கேட்கறாங்கன்னு பார்த்தாலே போதும். உண்மையான செய்தி உண்மையை தேடுற மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். யார் எந்த செய்திக்கு காது கொடுக்கறாங்கங்கிறத வச்சே அதோட மூலத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கான ஒரு கேள்வி. ஆயிரக்கணக்கான குரல்கள் நம்ம கவனத்துக்காக போட்டி போடுற இந்த உலகத்துல எது உண்மையான ஒளி, எது வெறும் நிழல்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்மளையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி யோசிச்சு பாருங்க.